தொழில மேலதிகாரினால பிரச்சனை வருது அப்படின்னா வெள்ளை இருக்க இலையை எடுத்துட்டு வந்து அதிகாலையில கிழக்கு நோக்கி அந்த இலையினுடைய முனைகள் எல்லாமே நம்ம வடக்கு பார்த்து இருக்கணும். அந்த தீபத்தை நீங்க என்ன பண்ணணும், 12 சூரியர்களுக்கு 12 இயற்கை இலையை தொடச்சி சுத்தப்படுத்தி அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றலாம், ஏற்றி வழிபடலாம். உங்க வீட்டிலேயே நீங்க சொல்லலாம். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு நூல் இருக்கு, மந்திர நூல், அதை சொல்லலாம். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். அதாவது ராமரே ராவணன் மீது படையெடுக்க போய் தோத்து போறார். ஏன் அப்படின்னா அவன் ஒரு சிவபக்தர். அப்ப அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லிட்டு 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ளார சூரியன் உச்சி வேலையில இருக்கிற பொழுது எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் உடனடியாக நடக்கும். இது ரகசியம். பட் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊருடைய சூரிய உதயத்தை கூட்டிக்கணும். 12 மணி சூரிய உதயம் 6:40, 6:20னா 12:20, 12:40ன்னு நீங்க கூட்டிக்கிட்டா போதும். அப்ப கீழே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சூரியனுக்கு உச்சி காலத்துல நீங்கள் தீபம் ஏத்தனா ஒண்ணு சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய தனி சூரியனுக்கு ஏத்தணும். நவகிரகத்துல இருக்க சூரியனுக்கு ஏத்தக்கூடாது. ஒண்ணு, அந்த சூரியனுக்கு விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், இயற்கை இலையில ஏத்தணும். கீழே என்ன பண்ணணும், ஒரு பாக்கு தட்டு, வாழை மரத்தால செஞ்சப்பட்ட ஒரு பாக்கு தட்டில வாழை இலை அதை பரப்பி அது மேல கோதுமை தானியத்தை பரப்பி, கோதுமை அது சூரியனுக்குரிய தானியம். எந்த கிரகம் நமக்கு வீக்கா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தானியத்தைவே நாம தொடும் பொழுது நமக்கு சக்தி கூட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான். அப்ப நவக்கிரகங்களால் கஷ்டப்படுறவங்க நவக்கிரகங்களால் மேலே வந்து விடலாம் என்பதற்கு முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நான் கோதுமை தானியத்தை பரப்பி 12 இயற்கை இலை, சூரியனுடைய ஆற்றல் சூரிய தோஷத்தை போக்கக்கூடியது சூரிய